ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் பாக்ஸ் ப்ளீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் ப்ளீட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம யூனிஃபார்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். வாங்க எப்படி இதுக்கு ஃபேப்ரிக் கால்குலேஷன் பண்ணுறது, ப்ளீட்டோட லென்த் நம்ம எவ்வளோ வைக்கிறதுனால பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிட்ஸோட நம்ம வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 20 எடுத்துக்கிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 120 வருது. அந்த எப்படி நம்ம ஃபேப்ரிக் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 120 டிவைட் பை 40 பண்ணுறோம். 40 அப்படிங்கிறது நமக்கு மீட்டர்ல சென்டிமீட்டர்லேருந்து மீட்டரில் மாற்றுறப்ப நம்ம வந்து 40 மேலே 3 மீட்டர் வருது. அந்த 3 மீட்டர் தான் நமக்கு தேவையான கிளாத்து. 3 மீட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி ப்ளீட்டை வந்து எவ்வளவு அளவு வேணும், இந்த 3 மீட்டர் கிளாத்துக்கு எப்படி நம்ம வந்து ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத டோட்டல் ஃபேப்ரிக் டிவைட் பை ஹிப் ரவுண்ட் தான் ஃபார்முலா. டோட்டல் ஃபேப்ரிக் எவ்வளவு நமக்கு வந்து 120 டிவைட் பை 20. அப்போ வந்து நமக்கு வந்து 6 வரும். 6 வந்து 3 வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட். 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் 2 இன்ச்சஸ். ஒவ்வொரு ப்ளீட்டோட லென்த்தும் 2 இன்ச்சஸ் வரணும். நம்ம இதே மாதிரி அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 32 வச்சுக்கிறோம். 32 வேஸ்ட் ரவுண்டுக்கு அதையும் அதே சேம் மெத்தடில் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 192 வந்து 192 40ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்ப 4.8 வருது. இந்த 4.8ங்கிறத 4.75 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை 5 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ப்ளீட் எவ்வளோ ப்ளீட் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சு டோட்டல் ஃபேப்ரிக் டிவைட் பை ஹிப் ரவுண்ட். டோட்டல் ஃபேப்ரிக் எவ்வளவு நமக்கு 192 டிவைட் பை 32 பண்ணணும் அப்படின்னா 6 டிவைட் பை 3 வரும். இந்த பிளேட்டுக்கும் 2 இன்ச்சஸ் தான் நமக்கு காமனாக வரும். ஒவ்வொரு நம்ம கிளாத் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா லைனும் 2 இன்ச்சஸ்ல வந்து மார்க் பண்ணிக்கணும். இதான் வந்து இதோட மெத்தடு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பிளேட்டுக்கு மேலே மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் லைனையும் லாஸ்ட் லைனையும் நம்ம வந்து சைட் சீம் வந்து மார்க் பண்ணுறதுக்காக அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 வந்து முன்னாடி உள்ள லைன்லையும் 2 வந்து 3லையும் நம்ம இப்போ வந்து ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு, இதுக்கு பேர் தான் நமக்கு வந்து பாக்ஸ் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கறதுக்கு வந்து நமக்கு பாக்ஸ் மாதிரியே இருக்கும். அதான் வந்து நமக்கு பாக்ஸ் ப்ளீட். இதான் வந்து இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1 வந்து ஆல்ரெடி நம்ம ப்ளீட் பண்ணி வச்சுக்கோம் 3லையும், 2 வந்து 3லையும் வைக்கிறோம். இதான் வந்து நமக்கு பாக்ஸ் ப்ளீட். ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக வரும். இதான் வந்து பாக்ஸ் ப்ளீட். இப்போ பாருங்க 1 வந்து 3லையும் 2 வந்து 3லையும் இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு பாக்ஸோட லென்த்தும் 2 இன்ச்சஸ் இருக்கணும். இதுதான் நம்ம ஆக்சுவலாக நம்ம அங்கே கண்டுபிடிச்சது, ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது. இதே மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு ஈஸியாக ஒரு சாரிலேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 5 மீட்டர் கிளாத்து 6 மீட்டர் கிளாத் உங்கள்கிட்ட இருக்கு, அதை எப்படி நம்ம பிரிக்கிறதுன்னு தெரில அப்படிங்கிறதா இருக்கட்டும். அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபேப்ரிக் நீங்கள் எவ்வளவு வாங்க போறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இதான் வந்துட்டு மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.